Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதோட ஸ்லீவ் பார்ட்டோட பேக் நெக்குக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே பீகாக்கை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வந்து ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம். இந்த ஸ்லீவ் பார்ட்டில் அந்த சென்டர் போர்ஷனில் நம்ம இந்த பீகாக்கை வந்து கொஞ்சம் குட்டியாக கம்மி ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி இங்கே ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம அந்த வீடியோவில் வந்து எப்படி பீகாக்குக்கு டிசைன் பண்ணணுன்றதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் கிளியராக. இந்த வீடியோவில் நம்ம அந்த பார்டருக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சேம் டைம் வந்து அந்த பீகாக்குக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பார்டருக்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த பார்டரில் டிசைன் இருக்கிறதுனால அதுக்கு மேலே உள்ள இந்த கேப்பில் மட்டும் நம்ம பார்டர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து டபுள் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து லோடிங் வந்து கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து லோட் வந்து பண்ணுவோம்ல, அந்த லோடிங் வந்து நான் இப்போ பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வந்து பண்ணாமல் ஒரு பைப்பிங் ரோப், அதாவது நம்ம இதுக்கு நெக்குக்கு யூஸ் பண்ணுற இந்த பைப்பிங் த்ரெட், அது இந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லோடிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் எம்போஸ்டாக இருக்குன்றதுனால இப்போது நம்ம இந்த பைப்பிங் ரோப்பை இந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். இதுக்கு நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், ஆரி நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆரி நீடிலுக்கு எந்த நம்பர்ஸும் கிடையாது. இப்போ இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து இதோட ஆப்போசிட், அந்த ரோப்போட ஆப்போசிட் சைடில் வச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு, திருப்பி பேக் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி நம்ம ஜிக்ஸாக்காக வந்து அந்த ரோப் மேலே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து ரோப் மேலே ஒர்க் பண்ணுறோன்னா, நம்ம லோடிங் பண்ணும்போது அந்த த்ரெட் வந்து நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லோடிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் மேலே லோடிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ த்ரெட்டை வந்து இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க, வச்சுட்டு இங்கே வச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சு. இதே மாதிரி அந்த பைப்பிங் த்ரெட் மேலேயே வந்து நம்ம வந்து லோடிங் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம லோடிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த லோடிங்கை. அந்த சில்க் த்ரெட் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த பைப்பிங் ரோப் வந்து உங்களுக்கு தெரியாத அளவுக்கு, த்ரெட் வந்து உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி அந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம இந்த லோடிங் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஸோ இப்போ அதோட அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸு. ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு ஆரி பீட் நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த வித சைஸ் நம்பர்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் வந்து நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது த்ரெட் எப்படி வெளியில் எடுத்துக்கோங்க, இங்கே வச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டு பீடாக வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ரெண்டு பீடாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க, இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினோட அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் வச்சு இப்படி வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, அடுத்த ஸ்டோன் செயினுக்கு இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதோட கேப்பில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அடுத்து ரிவர்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்கும் வந்து நடுவில் கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ அப்போ தான் நல்லா நெருக்கமாக ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி. ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கணும்.
ஸோ ஓவராலாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட்டுறேன். இப்போது நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், அப்புறம் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைனில் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் கோல்ட் கலர் வந்து எடுத்திருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த பார்டரோட அவுட்லைனில் வந்து டபுள் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில். இந்த ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் கோல்ட் கலரில் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போது நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஷார்ப் அந்த எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு நீட்டாக வராது சில பேருக்கு. ஸோ அது எப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வருங்கிறத, பீட்ஸ் கொடுக்கும்போது வருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல பீட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது இங்கே இந்த லாஸ்ட்டில் வந்து 2 பீட் கொடுத்துட்டு இப்போது இந்த த்ரெட்டை வந்து ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து அப்படியே நம்ம பீட்ஸ் கொடுக்காம ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து இப்படி வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து அடுத்த லைனுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் என்ன ஷேப் கொண்டு வரீங்களோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீட்னஸாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் 2 பீட்ஸ் கொடுத்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து இப்படி வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பீட்ஸ் வந்து அந்த லைன் மேலேயே வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கெலாம் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இதோட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுக்கு க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். இது ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை அந்த த்ரெட்குள்ளே இப்படி விட்டு, ஸோ ஸ்ப்ரிங்குள்ளேயே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆரி நீடிலில் ஒர்க் பண்ண வராதுங்கிறவங்க நார்மல் நீடிலில் கூட இது ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் திலகம் ஷேப்பில் எப்படி வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நார்மல் நீடிலில் கொடுக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கும் வந்து நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்து முடிக்கணும். இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓவராலாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக இப்போ எல்லா குந்தன் ஸ்டோன் மேலேயும் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரிங்கை வச்சு நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மேலே ஸ்டிக் பண்ண நான் ஜர்கான் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த ரிங்கோட அவுட் சைடு, அதாவது ரிங்கை வச்சு இப்படி ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு சென்டரில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, இதோட அவுட்லைனில் அதாவது அவுட்டில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, இங்கே வச்சு ஒரு எண்ணாட்டு. ஸோ இதே மாதிரி அந்த எல்லாத்தோட கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓவராலாக நம்ம இந்த ஸ்லீவ் பார்ட்டை வந்து ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதில் ஹைலைட்டடாக பார்த்திங்கன்னா அந்த பீகாக் மோட்டிவ்ஸ் வந்து நம்ம இதில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பீகாக் மோட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இதோட பேக் நெக்கில் வந்து நம்ம பீகாக் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதில் என்ன ஒர்க் வந்ததோ அதே தான் நம்ம இதில் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்லீவ் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. முக்கியமாக இந்த பார்டர் ஒர்க் வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் இந்த ஸ்லீவ் பார்ட்டில் எப்படி அந்த பார்டர் ஒர்க் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டிவ்ஸை நம்ம உல்ட்டாவாக வந்து திருப்பி ட்ரா பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இதோட பேக் நெக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இதுதான் அதோட பேக் நெக்கு. ஸோ இந்த பேக் நெக்கில் வந்து நம்ம என்ன பீகாக் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து ஸ்லீவ் பார்ட்லேயும் வந்து நான் வந்து ஒரு மோட்டிவாக ரெடி பண்ணி அதில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இல்லை என்ன பார்டர் கொடுத்துருக்கோமோ அதே பார்டரை தான் நான் வந்து ஸ்லீவில் வந்து அந்த பார்டருக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதோட ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அந்த பார்டர் ஒர்க்கில் என்ன ஒர்க் பண்ணியிருப்போமோ அதே தான் வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்லேயும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல கிராண்டான ஒரு பீகாக் டிசைன் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.